உலகத்துல மாமியா கறிங்கெல்லாம் எம்பிட்டு அழகா பழைக்கிறாளுக. வந்த மருமக வேலையை பொறுப்பா பக்குவமா எடுத்துக்கிட்டா நம்ம சிவனேன்னு இருக்கலாம். இங்க ஒண்ணுதான் கட்டி வச்சிருக்கோமே, காலையில ஆனா டவுசர் சட்டையை மாட்டிக்கிட்டு ஊர் ஊரா சுத்தி வருதே தவிர வீட்டுல இருக்க ஒரு டம்ளரை நூற்றி வைக்கிறது கிடையாது. அம்பிட்டு வேலையும் கலந்து நான் தானே பார்க்க வேண்டியதா இருக்கு. மார்க்கெட்டுக்கு போறதுல இருந்து கருவாடு வாங்குறதுல இருந்து சமைச்சு வைக்கிறதுல இருந்துச்சா. ஆனா காலையில எந்திரிச்சானே மாமியாரே என்ன சமையல் அப்படின்பா. மதியானம் வந்தா மதியத்துக்கு என்ன அப்படின்னு குரல் வரும். ராத்திரியானா ராத்திரிக்கு இதை பண்ணிடுங்க அப்படின்னு வரும். ஆனா கூட மாட ஏதாவது ஒத்தாசை பண்றாள. இவ கேட்டால இருந்தாலும் மார்க்கெட் வரைக்கும் போய் துண்டு கருவாடை வாங்கிட்டு வந்து வச்சேன். ஆனா எனக்கு என்னன்னு சுத்துறா. கவனிப்பாரட்டு கிடக்கா. இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னைக்கு வரட்டும். மற்ற மாமியார் மாதிரி நானும் டெரராகி அவளை வேலை வாங்கல. நான் சுகுமாரி கிடையாது. என்ன மாமியாரோ பேசின வாயை ஊசி நூல் வச்சு தைச்சு விட்டுருக்கணும். ஐயோ, நம்ம பேசினதெல்லாம் கேட்டுட்டாலோ, அதான் வாயை ஊசி நூல் வச்சு தைச்சிருவேங்கிறாளோ. போச்சு போ, பேசாம வாயை வச்சுட்டு சும்மா இருந்துக்கலாண்டி சுக்கு. தேவையில்லாம பேசி ரொம்ப உலகத்தை வாங்கிட்டியே. ஏமா நெட்டவலி, என்னம்மா ஏன் இப்படி கோவமா இருக்க? அத்தை குடிக்க கிடிக்க தண்ணி எடுத்துட்டு வரட்டுமா? தண்ணியும் வேணாம் ஒண்ணு வேணாம். நான் இருக்கிற கோவத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஐயோ, நம்ம வேற தெரியாம பேசிட்டோம். காதுல வாங்கிட்டா போல, அதான் காட்டு மிராடித்தனமா கத்திட்டு கிடக்கா. ஏன் மாமியாரே, நீங்களாவது நாலு முத்திமதி சொல்லக்கூடாது? புத்திமதியா? யாருக்கு? வேற யாருக்கு? எல்லாம் உங்க ஆறு உயிர் தோழி அலமேலுக்கு தான். ஏண்டி அவளுக்கு என்ன? அவளுக்கு என்னவா? உங்க தோழி பண்றதெல்லாம் ஒன்றும் சரியில்லை. அது கிளவி தானா பண்ணுதா இல்லை எனக்கு யாராவது சொல்லி கொடுத்து பண்ணுதான்னு தெரியல. பாவம் மல்லிகாக்கா ஒன்றுக்கு 2 பொட்டை பிள்ளைய வச்சு வச்சிருக்காங்க. உமா இன்னும் புருஷனுக்கு ஒழுங்கான வேலை இல்லாம வருமானமும் இல்லாம எம்பிட்டு கஷ்டப்படுறா. ஏண்டி இதெல்லாம் எனக்கு தெரியாதா? அந்த பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நானும் நினைக்கிறவ தானே. என்னமோ என்கிட்ட புதுசா சொல்ற? ஐயோ மாமியாரே, நிலைமை தெரியாம பேசாதீங்க. இன்னைக்கு உங்க அலமையில என்ன தெரியுமா பண்ணிருக்கு? 2 லட்ச ரூபாய்க்கு புல்லட் வாங்கி அந்த கோபாலு பைய வெறும் பயலுக்கு கொடுத்துருக்கு. அடி என்ன சொல்ற? நெசமாவா? உங்களுக்கே எம்பிட்டு சாக்கா இருக்கே. பாவம் மல்லிகாக்கும் உமாளுக்கு எம்பிட்டு இருந்திருக்கும். என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு என் காசு நான் என்ன வேணா செய்வேன், குறுக்க எவ்வளவு வரக்கூடாதுன்னு மருமகள்களை துரத்தி அடிச்சிருக்கு. இப்படிலாம் இருந்தா என்ன ஆகுறது சொல்லுங்க? எனக்கு மட்டும் இப்படி ஒரு மாமியார் இருந்துச்சு அம்பிட்டு தான் அந்த புல்லட்டாலேயே ஏத்தி ஒரு வழி ஆக்கி விட்டுருப்பேன். நீ செஞ்சாலும் செய்வடி, நான் உன் மாமியார் தான். அப்படி எதுவும் பண்ணிட மாட்டேன், என்ன விட்டுடி. மாமியாரே, நான் உங்களை என்னைக்கும் அப்பெல்லாம் பார்த்ததும் இல்லை, செய்ய போறதும் இல்லை. நல்ல வேலை எனக்கு அந்த அலமேல் மாதிரி மாமியார் இல்லை. போங்க, 4 நல்ல புத்திமதி உங்க தோழிக்கு சொல்லுங்க. மகனும் மருமகனும் வேற வேற இல்லை, 2ம் ஒண்ணுதான் சொல்லி புரிய வைங்க. அதை விட்டுட்டு புல்லட் வாங்கி தராங்க. புல்லட்டுக்கு சரிடி சரிடி, நான் சொல்றேன், நீ கோவப்படாத. போ உள்ள போய் ஒரு சொம்பு தண்ணியை மோந்து குடி, அப்பதான் உனக்கு கோபம் குறையும். நான் என்ன ஏதுன்னு நிலமையில கூப்பிட்டு பேசுறேன். அவ நல்லவதான், ஏதோ கேப்பார் பேச்சு கேட்டு அலையிறா. நான் போய் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு வரேன். பேசாம இவளை கருவாடு வறுக்க சொல்லுவோமா? வேணாம் வேணாம், இவளே ஏற்கனவே கோவமா இருக்கா. ஊசி நூலை வச்சு தைப்பேங்கிறா, புல்லட்டை விட்டு ஏத்துவேங்கிறா. வேணாம், நம்ம வந்து பொறுமையா செஞ்சுக்குவோம். நமக்கு எதுக்கு ஒம்பு? ஆத்தாடி ஆத்தா, அக்காளும் தங்கச்சி என்ன போட்டு போடுறாளுங்க. கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், தலைமையில ஏறி உக்காந்து நம்மளையே மிளகா அரைப்பாளுங்க. இந்த வீட்டில் யார் மாமியா யார் மருமகன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என் பணத்தை எடுத்து என் மகனுக்கு செய்வேன், மருமகளுக்கு செய்வேன், என் பேத்திகளுக்கு செய்வேன். அதை கேட்க இவனுங்க யாரு? இவன் அப்பா வீட்டிலேருந்து வந்த காசோ? என் புருஷனை எனக்கு கொடுத்த காசு. இவன் ஆத்தா வீட்டிலேருந்து எடுத்துட்டு வந்த மாதிரி என்ன ஜவுடால என்ன கேள்வி கேட்குறாளுங்க? இருக்கட்டும், இனிமே வாயை திறக்கட்டும். இந்த வீட்டில் இடம் இல்லைன்னு சொல்லி வெளியே துரத்துறேன் இந்த நாய்களை. ஏமா எதுக்கு இப்போ இம்பிட்டு டென்ஷனாக கத்திட்டு இருக்க? இப்போ என்னடி பின்ன? என் வீட்டு காசை நான் எடுத்து கொடுக்கேன், இவங்க காசை எடுத்து கொடுத்த மாதிரி என்ன கேள்வி கேட்குறாளுங்க? ஆமாம்மா, எல்லாம் நீ கொடுத்த இடம் தான். ஓ மருமகளுக்கு ஒன்றும் மதிக்கிறதே கிடையாது. இதில் உன்னையும் கேள்வி கேட்குற அளவுக்கு வந்தாச்சு. பார்த்து நடந்துக்க. இப்படியே போனா உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தினாலும் துரத்தி விட்டுருவாளுங்க. அப்புறம் அவளுக்கு ராஜ்யம் தான். ஆமாண்டி, ஆமாம். யார் வீட்டிலேருந்து யார் துரத்துறது? இது என்ன அவளுக்கு அப்பா வீடா? என் வீடு, எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தது. இதை எவளுக்கு கேட்கறது? அது மட்டும் இல்லைம்மா, இதோட உன் மருமகளுக்கு நிறுத்துற மாதிரி தெரியல. மேற்கொண்டு ஏதாவது பண்ணாலும் பண்ணுவாளுங்க, பார்த்து இருந்துக்க சொல்லிட்டேன். அண்ணனுங்க கிட்ட சொல்லி பொம்பளைத்தாலும் இழுப்பாளுங்க. இழுப்பாளுங்க வரட்டும், நான் 2 இழுப்பு இழுத்து அனுப்பி விடுறேன். அலமேலே அலமேலே, ஏமா சுகுமாரி பெரியம்மா வராங்கன்னு நினைக்கேன். வரட்டும். அடியே அலமேலே, ஆத்தி எம்பிட்டு நாள் ஆகுது? வாங்கடி, நான் இங்கேயே தான் இருக்கேன். எங்க வெளிநடக்க போயிட்டேன், நீங்க தான் பக்கமே திரும்புறது இல்ல. வாங்க பெரியம்மா. என்ன நிர்மலா, உன் வீட்டுக்காரருக்கு வேலை கிடைச்சிருக்காமே? சந்தோஷம். ஆமா பெரியம்மா, சாதாரண வேலை இல்ல, 1 லட்ச ரூபாய் சம்பளத்துக்கு வீட்டுக்காரருக்கு வேலை கிடைச்சிருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, இம்புட்டு நாள் காத்து கிடந்ததுக்கு நல்ல பெரிய வேலையா தான் முடிச்சிருக்காரு மாப்பிள்ள. உட்காருங்க, குடிக்க மோருகர் எடுத்துட்டு வரேன். பரவாயில்லையே, நிர்மலா மாறிட்டா போலயே.
உள்ள வந்து தண்ணி கேட்டா கூட எனக்கு என்னன்னு இருப்பா. இன்னைக்கு உள்ள வந்தோடனே மோர் எடுத்துட்டு வரா. அதெல்லாம் அப்படிதாண்டி சுகுமாரி. புருஷன் வேலைக்கு போல நீ பட்டு நாள் வருத்தத்துல இருந்திருப்பா. இப்ப புருஷன் வேலைக்கு போறாருல, அதான் சந்தோஷத்துல எல்லாரையும் கவனிக்கிறா. சரி நீ உட்காரு, எதுக்கு இப்ப நின்றுகிட்டே இருக்கிறவ? ஏண்டி அலமேலு, நான் உன்னை சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே? சொல்லு சொல்லு, என்ன வேணா சொல்லு. ஒண்ணுமில்ல, விஷயம் கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்ட? இல்ல 2 லட்சம் ரூபாய்க்கு மருமகனுக்கு வண்டி வாங்கி கொடுத்துருக்கியாமே. ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? அது ஒண்ணுமில்ல, ஓ மருமக என் மருமகள்கிட்ட சொல்லியிருப்பா போல. அவ வீட்டுல சொல்லிட்டு இருந்தா, அதனால தெரியும். ஆமா, இருந்த காசுல வாங்கி கொடுத்தேன், நம்மளால முடிஞ்சது. அவங்க ஏதோ பாச்சுக்கிட்டோம். ஏண்டி அலமேலு, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதட்டியே. சொல்லு சொல்லு. அது ஒண்ணுமில்ல, உனக்கு மொத்தம் 3 பிள்ளைங்க, 2 பையன் 1 பொண்ணு. ஏண்டி இது என்ன புதுசாக தெரியும்? இதுதான் இந்த ஊருக்கே தெரியுமாடி, இந்த அலமேலுக்கு 2 பையன் 1 பொண்ணுன்னு. இது எதுக்கு கலந்து இப்ப சொல்லிட்டு இருக்கவ? சரி சொல்லு. அப்படி இருக்கையில 3 பேருக்கு எதா இருந்தாலும் சரிச்சமமா செய்யணும்ல. நீ பாட்டுக்கு உனக்கு இருந்த பணத்தை தூக்கி உன் மாப்பிள்ளைக்கு வண்டி வாங்கி கொடுத்தா நல்லா வாட்டி இருக்கு. எதா இருந்தாலும் சரியா செய்யணும்ல. அவளும் 2 பொட்டை பிள்ளைய பெத்து வச்சிருக்காள்ல. என்ன தெரியுமா இதெல்லாம்? ஏதோ எங்க அம்மாவை பார்க்க வந்தீங்கன்னு பார்த்தா உள்ளுக்குள்ள இப்படி விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் வந்தீங்களா? நிர்மலா, நீ நினைக்கிற மாதிரி நாங்க ஒன்றும் தப்பா சொல்லலையே. எதா இருந்தாலும் 3 பேருக்கும் சரியா செய்யணும் தானே சொல்றோம். எது சரி எது தப்புன்னு எங்க அம்மாவுக்கு தெரியும், நீங்க ஒன்றும் சொல்ல வேணாம். பாத்தியாமா, உன் மருமகளுக்கு ஊருக்குள்ள போய் நீ பண்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஒரு பக்கமா ஓர வந்திர செய்தியா, அததான் இப்படி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. சாச்சா, அந்த பிள்ளைகளை நாங்க காலையில இருந்து பார்க்கவே இல்லை. ஆமா, அவ ஏதோ நெடுவாளியிட்ட சொல்லி புலம்பிட்டு இருந்திருப்பா போல. அவ என்கிட்ட சொன்னா, சரி நம்ம அலமேலு தானே, நானும் வந்து சொல்லலான்னு பார்த்தேன். கூட பழகிற தோழிங்க நல்லது கெட்டது எடுத்து சொல்லணுமா இல்லையா? ஆமா, எங்க அம்மா நல்லது கெட்டது தெரியாம இருக்காங்க, நீங்க சொல்லிதான் தெரிஞ்சுக்கணுமா? இதே யாரு அவளுக்கு தானே சொல்லி விட்டாளுங்க. அம்மா நல்லா தெரிஞ்சுக்கோ, இனிமே நீயே எதுவும் செய்ய முடியாது. எல்லாம் உன் மருமகளுக்கு முடிவெடுத்து உன்னை பத்தி தப்பு தப்பா வெளியே சொல்லுவாளுங்க. எல்லாரும் உன்னை வந்து கேள்வி கேட்பாங்க, பார்த்து நடந்துக்க. என்ன சுகுமாரி இதெல்லாம்? அப்ப அவளுக்கு சொல்லிதான் நீங்க இங்க வந்தீங்களா? என்ன அலமேலு, அவதான் என்னமோ சின்ன பிள்ளை தெரியாம பேசுறேன்னு பார்த்தா நீ அவளோட சேர்ந்துக்கிட்டு இப்படி பேசுற. ஏண்டி பிறகு எப்படி பேச சொல்ற? இம்புட்டு வருஷம் உயிருக்கு உயிரா தோழி கணக்கா வாழ்ந்துட்டு இன்னைக்கு அவங்களுக்கு உட்காந்து வாங்கிட்டு வந்து எனக்கு என்ன புத்திமதி சொல்றீங்க? இளவேலு, உனக்கு நல்ல புத்திமதி தாண்டி சொன்னா. ஏண்டி எனக்கு தெரியாது எது நல்லது கெட்டதுன்னு பெருசா சொல்ல வந்துட்டாளுங்க. அது இல்ல அலமேலு, இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கங்க. ஃப்ரெண்டு எல்லாம் வாசலோட நின்னுறணும். வீட்டுக்குள்ள வந்து விருந்து சாப்பிட்டு வெத்தலை பார்க்க போற வரைக்கும் எல்லாம் இருக்கக்கூடாது. அலமேலு அப்படி சொல்லுமா. இவங்க எல்லாம் இப்படி சொன்னாதான் இனிமே நம்ம குடும்ப விஷயத்துல தலையிடாம இருப்பாங்க. என் புருஷனுக்கு எங்க அம்மா வண்டி வாங்கி தந்தா உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஏமா பார்த்து பேசு. பெரியவங்க சின்னவங்க மரியாதை இல்லாம குடுமி பேசாம சுகுமாரியை கூட்டிட்டு போயிரு சொல்லிட்டேன். இனிமே என் குடும்ப விஷயத்துல யாரும் தலைவிட வேணாம். எதுனாலும் நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல வெளில போங்க. ஓ நல்லதுக்கு தானடி சொல்ல வந்தேன். அடியே சுகுமாரி, எதுக்கு இவகிட்ட எல்லாம் நின்று கண்ணை கலக்கிட்டு இருக்க? வா, இவளுக்கு பொண்ணு பைத்தியம் முடிச்சு போய் கிடக்கு, தெளிய கொஞ்சம் நாள் ஆகும். வா, கடைசியிலேயே நம்ம கிட்ட தான் வந்து நிப்பா. நீ வா, நல்லது சொல்ல காலமே இல்லை. வா நம்ம போவோம். வந்துட்டாளுங்க பெருசா நியாயம் பேசிக்கிட்டு. நீ எதுக்கு இங்கே நிக்கிறவ? உள்ள போ. போய் எனக்கு கொஞ்சம் சில்லுன்னு பானை தண்ணி எடுத்துட்டு வா. இங்கே இருக்க கோவத்தை இந்த அம்மா நம்மள்ட்ட தான் காட்டும்.